கிருஷ்ணகிரி அருகே உள்ள கிரானைட் நிறுவனத்தில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளியான சுகுமார் என்பவரின் மனைவி சுஷாந்தி 6 மாதம் கர்ப்பமாக உள்ள நிலையில் ஸ்கேன் செய்வதற்காக நேற்று கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அப்பொழுது 4 கால்கள் மற்றும் வினோத உடலமைப்பில் இருந்த குழந்தையால் சுஷாந்தியின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்றும் குழந்தை பிறந்த பின் உயிருடன் இருப்பது சந்தேகம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்ததைத் தொடர்ந்து நேற்று அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தையை வெளியில் எடுக்கப்பட்டது. அறுவை சிகிச்சை செய்து எடுக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே அந்த குழந்தை உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்பவருடைய 14 வயதுள்ள மகளுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த வடக்கவுஞ்சி பஞ்சாயத்து 3வது வார்டு அதிமுக உறுப்பினரான சொக்கர் பாலாஜி என்பவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தங்கவேல் இன்று கொடைக்கானல் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததின் பேரில் காவல்துறையினர் சொக்கர் பாலாஜி மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருச்செந்தூர் பகுதியை சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவர் கடந்த 1 ஆண்டுக்கு முன்பு முத்தனப்பாளையம் பகுதியில் பழைய இரும்பு கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இன்று காலை திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் கடையில் இருந்த புதிய குடம், பாத்திரம் மற்றும் பழைய இரும்பு, பழைய பொருட்கள் என அனைத்தும் எரிந்து நாசமானது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மதுரை சிம்மக்கல் பகுதியில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமையான பேச்சியம்மன் கோவிலில் நேற்று இரவு புகுந்த மர்ம கும்பல் கோவிலில் இருந்த ஐயனார், பொன்னர் சங்கர், பிள்ளையார் ஆகிய 3 ஐம்பொன் சிலைகளை திருடிக் கொண்டு தப்பி சென்றுள்ளனர். தகவல் அறிந்த திலகர்திடல் காவல்துறையினர் மோப்பநாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்து கோவில் வளாகத்தில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு கொள்ளை கும்பலை தேடி வருகின்றனர். திருமுருகன் பூண்டியில் மூப்பனாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பும் வழங்கப்பட்டது. மேலும் மாவட்ட தலைமை அலுவலகம், மூப்பனார் பவனில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள், கணவனை இழந்த ஏழை பெண்களுக்கு தையல் மிஷின் வழங்குதல் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நலத்திட்ட உதவிகளை மாநில பொதுச் செயலாளர் விடியல் சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் கார்த்தி ஆகியோர் வழங்கினர். திருவானைக்காவல் மேலக்கொண்டையம்பேட்டை தெற்கு தெருவை சேர்ந்த ரங்கநாதன் என்பவரை ஸ்ரீரங்கம் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரங்கநாதனை காணவில்லை என கூறிய உறவினர்கள் அவரை கைது செய்யவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனையடுத்து சாத்தான்குளம் சம்பவம் போல் ஆகிவிடுமோ என அஞ்சிய அவருடைய அக்கா காயத்ரி மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் முன்பு மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உத்தப்ப நாயக்கனூர் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்பொழுது சந்தேகத்திற்கிடமான முறையில் 2 சக்கர வாகனத்தில் வந்த லிங்கம் என்பவரை பிடித்து விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர் ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து வீட்டில் பதுக்கி வைத்து கஞ்சா விற்பனை செய்வது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து 2 கிலோ 100 கிராம் கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்தில் கடந்த 15ஆம் தேதி தேசிய கொடியை ஏற்ற ஊராட்சி மன்ற தலைவர் முயன்றபோது சிலர் தடுத்து தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அது தொடர்பான செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி நிருபர் கடுமையாக தாக்கப்பட்டார். இதனையடுத்து ஊராட்சி செயலாளர் சசிகுமாரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அருகே வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்ட காவலர் சுப்பிரமணியனின் உடல் அவரது சொந்த ஊரான பண்டாரவளையில் இன்று அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் இறந்த காவலருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தூத்துக்குடி மாவட்டம் உள்ளிட்ட தென் மண்டலத்தில் 480 காவல் நிலையங்களில் காவலர் சுப்பிரமணியன் படத்திற்கு காவல்துறையினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். ரவுடி துரைமுத்துவின் வெடிகுண்டு தாக்குதலில் பலியான காவலர் சுப்பிரமணியனின் உருவப்படத்திற்கு ராமநாதபுரத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பரமக்குடி உட்கோட்டத்தில் உள்ள 5 காவல் நிலையங்களில் கொலை செய்யப்பட்ட காவலர் சுப்பிரமணியனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த காவலர் ஒருவர் கொரோனா தொற்று காரணமாக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து உள்ளார். இதனையடுத்து அவரது சடலம் பூ மார்க்கெட் பகுதியில் பாதுகாப்பு வழிமுறைகளுடன் 21 குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது. இந்தியாவில் ரிலையன்ஸ் நிறுவனம் ஆன்லைன் மருந்து விற்பனை சந்தையில் கால் பதிக்க தயாராகி வருகிறது. அதற்காக நெட்மெட்ஸ் குழுமத்தில் முக்கிய பங்குதாரராக விட்டாலிக் ஹெல்த் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் 60% பங்குகளை ரிலையன்ஸ் கைப்பற்றியுள்ளது.
இந்நிலையில் ஆன்லைனில் மருந்துகளை விற்பது மருந்துகளை சரிபார்க்காமல் விற்பனை செய்ய வழிவகுக்கும் என மருந்தக உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ள முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை மேலும் மோசமடைந்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நுரையீரலில் அவருக்கு தொற்று ஏற்பட்டு உள்ளது. வென்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சிறப்பு நிபுணர்கள் தொடர்ந்து அவரது உடல்நிலையை கண்காணித்து வருகின்றனர் என மருத்துவமனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் காவலர் சுப்பிரமணியன் வெடிகுண்டு வீசிக் கொல்லப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக ஆட்சியில் காவலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் காவலர்களின் பாதுகாப்பினை தமிழக காவல்துறை உறுதி செய்திட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இன்றைய வர்த்தக நேர துவக்கத்தில் காலை 11 மணியளவில் சென்செக்ஸ் 190 புள்ளிகளும் நிப்டி 53 புள்ளிகள் ஏற்றத்துடன் வர்த்தகத்தை தொடர்ந்தன. மாலையில் வர்த்தக நேர முடிவில் சென்செக்ஸ் 86.57 புள்ளிகள் உயர்ந்து 38,614.79 நிப்டி 23.05 புள்ளிகள் உயர்ந்து 11,408.40 நிறைவடைந்தது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலி நாட்டின் அதிபர் இப்ராஹிம் பவுபக்கர் கைடா பயங்கரவாதத்தை ஒடுக்க தவறியதாகவும் தேர்தலில் முறைகேடு செய்து வெற்றி பெற்றதாகவும் எழுந்த புகாரில் கெய்டாவிற்கு எதிராக கடந்த 2 மாதங்களாக மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். இதனையடுத்து நாட்டில் ராணுவ புரட்சி வெடித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிபர் இப்ராஹிம் பவுபக்கர் கெய்டா மற்றும் பிரதமர் பௌபவ் சிஸ்ஸே ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு கட்டுப்பாட்டை ராணுவ கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதால் மாலியில் ராணுவம் ஆட்சியை பிடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மாலியில் ஏற்பட்டு உள்ள சூழ்நிலையை ஐநா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. முதலில் அதிபர் இப்ராஹிம் பவுபக்கர் கெய்டாவை எந்த நிபந்தனையுமின்றி விடுதலை செய்ய வேண்டும். அங்கு மீண்டும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். ஜனநாயக கட்சியின் வேட்பாளரை அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யும் கட்சி மாநாடு ஆன்லைன் மூலம் நடைபெற்றது. இதில் ஜோ பிடன் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த மாநாட்டில் பேசிய அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஒபாமாவின் மனைவி மிக்செல் ஒபாமா ட்ரம்பை மிக கடுமையாக விமர்சித்தார். மாநாட்டின் முடிவில் அமெரிக்க தேர்தலுக்கான அதிபர் வேட்பாளராக போட்டியிட ஜோ பிடனை ஜனநாயக கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகர்த்தாவிலிருந்து வடமேற்கில் 642 கிலோமீட்டர் தொலைவை மையமாக கொண்டு இன்று அதிகாலை 3:54 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டு உள்ளது. கடலுக்கு அடியில் 40 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவான நிலநடுக்கம் ரிக்டரில் 6.7 பதிவாகியுள்ளது. ரஷ்யா மட்டுமே இதுவரை கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியை கண்டறிந்துள்ளதாக அறிவித்துள்ளது. கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து உற்பத்தியையும் அந்நாடு தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சீனாவும் கொரோனா வைரசுக்கு தடுப்பூசி மருந்து கண்டுபிடித்துவிட்டதாக அறிவித்துள்ளது. 4 மைக்ரோகிராம் மருந்தின் விலை இந்திய மதிப்பில் 10,796 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.